மத்திய பிரதேசத்தின் லேசான குளிர்கால காலை பொழுது அது. சூரியனின் முதல் கதிர்கள் பெரிய கட்டடங்கள் மற்றும் பரபரப்பான சாலைகள் மீது பரவி கொண்டிருந்தன. ஆனால் நகரத்தின் ஒரு பழைய குடிசை பகுதியில் வசிக்கும் 25 வயதான சோனியாவின் காலை பொழுது எப்போதும் போல போராட்டத்துடனேயே தொடங்கியது. களிமண் மற்றும் தகரத்தால் ஆன சிறிய குடிசையில் நோய்வாய்ப்பட்ட தன் தாய்க்கு மருந்து கொடுத்துவிட்டு அமைதியாக வீட்டிலிருந்து புறப்பட்டாள். அவளது கால்களில் பழைய தேய்ந்து போன செருப்புகள் இருந்தன. தோளில் ஒரு பெரிய வெள்ளை மூட்டை தொங்கியது. முகத்தில் சோர்வு இருந்த போதிலும் சுயமரியாதை தெளிவாக தெரிந்தது. வறுமை அவளது ஆடைகளை பழையதாக்கி இருந்தது. ஆனால் அவளது நற்பண்புகளும் நேர்மையும் இன்றைக்கும் அதே பிரகாசத்துடன் இருந்தன. சோனியாவிடம் பணம் இல்லை, ஆனால் அவளது குணம் எந்த பணக்காரரையும் விட மிகவும் மதிப்பு மிக்கது என்று அப்பகுதி மக்கள் அடிக்கடி சொல்வதுண்டு. தினமும் காலையை போலவே அவளும் டெல்லியின் வீதிகள், சந்தைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் பிளாஸ்டிக், இரும்பு மற்றும் காகித கழிவுகளை சேகரித்து வந்தாள். பலரும் அவளை பார்த்து முகத்தை திருப்பிக் கொள்வர். சில குழந்தைகள் அவளை கேலி செய்வர், சிலர் அவளை அவமானப்படுத்துவர். இருப்பினும் சோனியா யாருடனும் மரியாதையின்றி நடந்து கொள்வதில்லை. அவள் புன்னகையுடன் கடந்து செல்வாள். ஏனெனில் தன் தாயின் மருந்துகள் மற்றும் 2 வேளை உணவை பற்றிய கவலை மட்டுமே அவளுக்கு இருந்தது. பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சாலை விபத்தில் அவளது தந்தை காலமானார். அன்றிலிருந்து வீட்டின் முழு பொறுப்பும் அவளது பலவீனமான தோள்களிலேயே இருந்தது. அவள் யாரிடமும் பிச்சை கேட்டதில்லை, எப்போதும் தன் உழைப்பையே நம்பி இருந்தாள். அதே நாளில் நகரத்தின் மற்றொரு பகுதியில் வசிக்கும் 35 வயதான ரன்வீர் தன் ஆடம்பர பங்களாவில் இருந்து புறப்பட்டான். டெல்லியில் புகழ்பெற்ற தொழிலதிபர்களில் ஒருவனாக ரன்வீர் கருதப்பட்டான். கோடிக்கணக்கிலான தொழில், பெரிய கம்பெனி, ஆடம்பர கார்கள் மற்றும் நகரத்தில் மதிப்புமிக்க அந்தஸ்து என அவனிடம் எதற்கும் பஞ்சமில்லை. ஆனால் இவ்வளவு செல்வம் இருந்த போதிலும் அவன் அகந்தை கொண்டவனாக இருக்கவில்லை. அவன் தன் ஊழியர்களுடன் மரியாதையுடன் நடந்து கொண்டான். மேலும் தேவையுள்ள மக்களுக்கு இரகசியமாக உதவிகளையும் செய்து வந்தான். அன்று காலையில் ஒரு முக்கியமான தொழில் ஒப்பந்தத்திற்காக நகரத்தின் மறுமுனையில் உள்ள வங்கிக்கும் பின்னர் ஒரு முதலீட்டாளர் கூட்டத்திற்கும் அவன் செல்ல வேண்டியிருந்தது. அவனது கையில் ஒரு கருப்பு நிற தோள்பை இருந்தது. அதில் பெருந்தொகையான பணத்துடன் பல முக்கியமான சட்டப்பூர்வ ஆவணங்களும் இருந்தன. இன்னும் சில மணி நேரங்களில் அந்த பையை தன் வாழ்க்கையின் மிகப்பெரிய சோதனையாக மாறப்போகிறது என்பதை அவன் அறிந்திருக்கவில்லை. மதியத்திற்குள் டெல்லியின் சாலைகள் கூட்ட நெரிசலால் நிறைந்தன. சந்தையில் மக்களின் நடமாட்டம் அதிகரித்திருந்தது. சோனியா ஒரு பெரிய வணிக வளாகத்தின் பின்புறம் கழிவுப் பொருட்களை சேகரித்துக் கொண்டிருந்தாள். அப்போது வீதியோரத்தில் கிடந்த ஒரு விலையுயர்ந்த கருப்பு நிற தோள்பை அவளது பார்வையில் பட்டது. முதலில் யாராவது தூக்கி போட்ட பழைய பையாக இருக்கும் என்றுதான் அவள் நினைத்தாள். ஆனால் சுற்றிலும் பார்த்தபோது யாரும் தென்படவில்லை. அவள் எச்சரிக்கையுடன் பையை எடுத்தாள். பை மிகவும் கனமாக இருந்தது. அவளது இதயம் வேகமாக துடிக்க தொடங்கியது. மெதுவாக ஜிப்பை திறந்தபோது அவளது கண்கள் ஆச்சரியத்தால் விரிந்தன. உள்ளே பணக்கட்டுகள் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. அத்துடன் பல முக்கியமான கோப்புகள், அடையாள அட்டைகள் மற்றும் கம்பெனியின் ஆவணங்களும் இருந்தன. தன் வாழ்நாளில் ஒரே நேரத்தில் இவ்வளவு பணத்தை அவள் பார்த்ததே இல்லை. ஒரு கணம் அவளது மனம் தயங்கியது. நோய்வாய்ப்பட்ட தாயின் நிலை அவளது நினைவுக்கு வந்தது. மருத்துவரின் கட்டணம், மருந்துகள், வீட்டு வாடகை, பசியோடு கழித்த நாட்கள் எல்லாமே அவளது கண் முன்னே வந்து சென்றன. அவள் நினைத்திருந்தால் அந்த பையை எடுத்துக்கொண்டு எங்காவது தூர போயிருக்கலாம். அவளது வறுமையும் என்றென்றைக்குமாக முடிந்திருக்கும். ஆனால் அடுத்த கணமே, மகளே, உழைத்து சம்பாதிக்கும் 1 ரூபாய் கூட நேர்மையற்ற முறையில் கிடைக்கும் லட்சங்களை விட பெரியது என்று தந்தை கூறிய வார்த்தைகள் அவளுக்கு நினைவுக்கு வந்தன. சோனியா உடனே பையை மூடினாள். அதை எப்படியாவது அதன் சொந்தக்காரரிடம் சேர்த்துவிட வேண்டும் என்று மனதிற்குள் உறுதி கொண்டாள். அங்கே ரன்வீர் தன் அடுத்த கூட்டத்திற்கு சென்றபோது திடீரென்று தன் கையில் பை இல்லாததை உணர்ந்தான். அவனது முகம் வெளுத்து போனது. உடனே தன் கார், அலுவலகம் மற்றும் வங்கிக்கு போன் செய்து பார்த்தான். ஆனால் எங்குமே பை கிடைக்கவில்லை. பையில் பணம் மட்டுமின்றி அவை தொலைந்தால் கம்பெனிக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்தக்கூடிய பல முக்கிய ஆவணங்களும் இருந்தன. அவன் தன் ஊழியர்களை பல இடங்களுக்கும் தேட அனுப்பினான். காவல்துறையிலும் புகார் அளிக்க ஏற்பாடுகள் நடந்தன. ரன்வீர் முதல் முறையாக தன்னை மிகவும் செயலிழந்தவனாக உணர்ந்தான். இங்கே சோனியா பையில் இருந்த அடையாள அட்டையை கவனமாக பார்க்க தொடங்கினாள். அதில் ரன்வீரின் பெயர், கம்பெனியின் முகவரி மற்றும் ஒரு விசிட்டிங் கார்டு இருந்தது. நேரடியாக அந்த முகவரிக்கு செல்ல வேண்டும் என்று அவள் முடிவு செய்தாள். ஆனால் அவளுக்கு ஒரு புதிய பிரச்சனை உருவானது. அவளிடம் பேருந்துக்கான கட்டணம் கூட இல்லை.
காலையிலிருந்து சேகரித்த கழிவுப் பொருட்களை விற்று கிடைத்த சொற்ப பணத்தில் பேருந்து சீட்டு வாங்கினாள். அன்றைய தினம் அவளுக்கு மிக முக்கியமான வேலை அந்த பையை சரியான நபரிடம் சேர்ப்பது மட்டுமே என்பதால் உணவை கூட வாங்காமல் பட்டினியாகவே சென்றாள். மாலை பொழுது சாய தொடங்கிய வேளையில் சோனியா முதல் முறையாக ரன்வீரின் பிரம்மாண்டமான தலைமை அலுவலகத்தை வந்தடைந்தாள். உயரமான கண்ணாடி கட்டடம், பாதுகாப்பு ஊழியர்கள், விலையுயர்ந்த கார்கள் மற்றும் ஆடம்பரமான சூழலை பார்த்து சில நொடிகள் அவள் தயங்கி நின்றாள். அவளது அழுக்கான ஆடைகளையும் கையில் இருந்த கழிவு பொருள் மூட்டையையும் பார்த்த பாதுகாப்பு காவலர் அவளை உள்ளே செல்ல விடாமல் தடுத்தார். அவள் பணிவுடன், அண்ணா, எனக்கு ரன்வீர் அவர்களிடம் ஒரு முக்கியமான வேலை இருக்கிறது என்றாள். காவலர் சிரித்துவிட்டார். அவர் அலட்சியமாக, உன்னை போன்றவர்கள் தினமும் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி உள்ளே செல்ல முயல்கிறார்கள், இங்கிருந்து போ என்றார். சோனியா எவ்வளவோ புரிய வைக்க முயன்றாள். ஆனால் அவளது பேச்சை கேட்க யாருமே தயாராக இல்லை. இதற்குள் சில ஊழியர்களும் அங்கே கூடிவிட்டனர். சிலர் உதவி கேட்டு வந்திருப்பதாக நினைத்தனர், சிலர் பரிதாபமாக பார்த்தனர், சிலர் சந்தேகத்துடன் பார்த்தனர். ஆனால் சோனியா பையை யாரிடமும் கொடுக்கவில்லை. தவறான நபர்களின் கைகளில் சென்றுவிடுமோ என்ற பயம் அவளுக்கு இருந்தது. அவள் உறுதியான குரலில், நான் இந்த பையை அதன் உண்மையான உரிமையாளரிடம் மட்டுமே கொடுப்பேன் என்றாள். அதே நேரத்தில் ரன்வீர் தன் கூட்டத்தை முடித்துக்கொண்டு கீழே வந்தான். வாசலில் நின்று கொண்டிருந்த சோனியாவின் மீது அவனது பார்வை விழுந்தது. அவன் எதுவும் புரிந்து கொள்வதற்குள் சோனியா 2 கைகளாலும் பையை நீட்டி, இந்த பை உங்களுடையதா என்று கேட்டாள். ரன்வீரின் பார்வை பையின் மீது விழுந்ததும் அவனது மூச்சை நின்றுவிட்டது போலாகிவிட்டது. அவன் அவசரமாக பையை திறந்தான். உள்ளே இருந்த பணமும் ஆவணங்களும் பாதுகாப்பாக இருந்தன. ஒரு நோட்டு கூட குறையவில்லை. அவன் சில நொடிகள் எதுவும் பேசாமல் சோனியாவை பார்த்து கொண்டே இருந்தான். அவனது முகத்தில் ஆச்சரியம் மற்றும் மரியாதை ஆகிய உணர்வுகளும் ஒரே நேரத்தில் தெரிந்தன. அங்கே இருந்த அனைவரும் அதிர்ந்து போயினர். சில நிமிடங்களுக்கு முன்பு சோனியாவை சந்தேக கண்ணோடு பார்த்தவர்கள் இப்போது அவளது நேர்மையை பாராட்டத் தொடங்கினர். ரன்வீரின் கண்களில் நன்றியுணர்வு தெளிவாக தெரிந்தது. உண்மையான செல்வம் வங்கி சேமிப்பில் இல்லை, மாறாக மனிதனின் குணத்தில்தான் இருக்கிறது என்பதை அவன் முதல் முறையாக உணர்ந்தான். ஆனால் கதை இத்துடன் முடியவில்லை. ஏனெனில் அடுத்த கணமே ரன்வீர் யாரும் யூகிக்க முடியாத ஒரு முடிவை எடுக்கப் போகிறான். அந்த முடிவே சோனியாவின் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றப் போகிறது. ரன்வீர் சில நொடிகள் எதுவுமே பேசாமல் சோனியாவை பார்த்து கொண்டிருந்தான். அவளது கைகள் இன்னமும் பையை பிடித்திருந்தன. முகத்தில் அதே எளிமை இருந்தது. ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை செய்யாமல் தன் சாதாரண கடமையை செய்து முடித்தது போல. சுற்றிலும் நின்ற ஊழியர்களும் ஆச்சரியமடைந்தனர். கோடிக்கணக்கிலான முக்கிய ஆவணங்களும் பணமும் நிறைந்த பையை ஒரு தெரியாத நபர் 1 ரூபாய் கூட எடுக்காமல் அப்படியே திருப்பி கொடுப்பது என்பது யாராலும் எளிதில் நம்ப முடியாத ஒன்று. ரன்வீர் மெதுவாக, உன் பெயர் என்ன என்று கேட்டான். சோனியா தலையை குனிந்து கொண்டு, என் பெயர் சோனியா என்று பதிலளித்தாள். டெல்லியில் ஒரு குடிசை பகுதியில் வசிக்கிறேன். பழைய கழிவு பொருட்களை சேகரித்துதான் நோய்வாய்ப்பட்ட என் தாய்க்கு மருத்துவம் பார்க்கிறேன் என்றாள். ரன்வீர் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். பிறகு தன் பணப்பையிலிருந்து ஒரு பெரும் தொகையை எடுத்து சோனியாவிடம் நீட்டி, இது உன் நேர்மைக்கான வெகுமதி, இதை வைத்துக்கொள் என்றான். சோனியா தன் 2 கைகளையும் பின்னுக்கு இழுத்து கொண்டு புன்னகையுடன், ஐயா, நான் இந்த வெகுமதிக்காக பையை திருப்பி கொடுக்கவில்லை. இது உங்களுடையது. அதனால் உங்களிடம் ஒப்படைப்பது என் கடமை. இதை நான் வைத்திருந்தால் என் வாழ்நாள் முழுவதும் என் கண்ணாடியில் என் முகம் பார்த்திருக்க முடியாது என்றாள். அவளது பேச்சை கேட்டதும் அலுவலகம் முழுவதும் அமைதி நிலவியது. பல ஊழியர்கள் தலை குனிந்தனர். ஆடைகளை பார்த்து அவர்கள் எந்த பெண்ணை மதிக்கவில்லையோ அந்த பெண்ணின் குணம் அவர்களை விட பல மடங்கு உயர்ந்தது என்பதை அவர்கள் உணர்ந்தனர். ரன்வீர் முதல் முறையாக ஒரு அந்நிய நபரின் முன் மிகப்பெரிய மரியாதையை உணர்ந்தான். அவன், சோனியா, இன்று நீ கோடிகளை விடவும் மிக மதிப்புமிக்க ஒன்றை எனக்கு மீட்டு தந்திருக்கிறாய், மனிதநேயத்தின் மீதான நம்பிக்கை என்றான். அதற்குள் கம்பெனியின் நிதித்துறை தலைவர் அங்கே வந்தார். அவர் பையை சோதித்து பார்த்துவிட்டு ஒரு ஆவணமோ அல்லது ஒரு நோட்டோ கூட குறையவில்லை என்று உறுதிப்படுத்தினார். இந்த பை மட்டும் கிடைத்திருக்காவிட்டால் அடுத்த நாள் நடக்கவிருந்த மிகப்பெரிய முதலீட்டு ஒப்பந்தம் கை நழுவி கம்பெனிக்கு பெரும் நிதி இழப்பு ஏற்பட்டிருக்கும். ரன்வீர் உடனே தன் ஊழியர்களிடம், இன்றிலிருந்து இந்த கம்பெனியின் கதவுகள் சோனியாவிற்காக எப்போதும் திறந்திருக்கும் என்றான். ஆனால் சோனியா பணிவுடன், ஐயா, எனக்கு நேரமாகிறது, அம்மா வீட்டில் தனியாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு மருந்து கொடுக்க வேண்டும் என்றாள். ரன்வீர், உன்னிடம் மருத்துவத்திற்கு பணம் இருக்கிறதா என்று கேட்டான்.
சோனியா சிறு புன்னகையுடன், கடவுள் எவ்வளவு கொடுக்கிறாரோ அவ்வளவை கொண்டு சமாளித்துக் கொள்கிறேன் என்றாள். அவ்வளவு கூறிவிட்டு அவள் புறப்பட்டாள். ரன்வீர் அவள் செல்வதையே பார்த்து கொண்டிருந்தான். அவனது மனதில் திரும்ப திரும்ப ஒரே கேள்விதான் சுழன்று கொண்டிருந்தது. இவ்வளவு நேர்மையான ஒரு மனிதருக்கு கடவுள் ஏன் இவ்வளவு கடினமான வாழ்க்கையை கொடுத்தார்? அன்று இரவு ரன்வீரால் தூங்க முடியவில்லை. மீண்டும் மீண்டும் அவனுக்கு சோனியாவின் முகமே நினைவுக்கு வந்தது. அவன் தன் தனிப்பட்ட உதவியாளரிடம் அடுத்த நாள் யாருக்கும் தெரியாமல் சோனியாவின் வீட்டு முகவரியை கண்டுபிடிக்குமாறு கூறினான். அவளது சுய மரியாதைக்கு எந்த பாதகமும் வராத வகையில் அவளுக்கு உதவ அவன் விரும்பினான். மறுநாள் காலை ரன்வீர் சாதாரண ஆடைகளை அணிந்து கொண்டு தன் உதவியாளருடன் டெல்லியின் அந்த குடிசை பகுதிக்கு சென்றான். அங்குள்ள உடைந்த வீதிகள், தேங்கிய மழைநீர் மற்றும் சிறிய குடிசைகளை பார்த்ததும் அவனது மனம் பாரமானது. சிறிது நேரத்திற்கு பிறகு சோனியா தன் தாய்க்கு மருந்து கொடுத்து கொண்டிருப்பதை அவன் கண்டான். வீட்டிற்குள் அவளுக்கு உண்பதற்கு மிக குறைவாகவே இருந்தது. ஆனால் அவள் முதலில் தன் தாய்க்கு உணவளித்தாள். ரன்வீர் தூரத்திலிருந்து இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தான். அவள் நேர்மையானவள் மட்டுமல்ல, தியாகத்தின் வடிவமாகவும் திகழ்கிறாள் என்பதை அவன் உணர்ந்தான். அதே நேரத்தில் ஒரு வட்டிக்காரன் அங்கே வந்து உரத்த குரலில், சோனியா, இந்த மாதமும் பணம் கொடுக்காவிட்டால் இந்த குடிசையும் கையை விட்டு போய்விடும் என்றான். சோனியா கை கூப்பி, கொஞ்சம் காலம் அவகாசம் கொடுங்கள், நான் உழைத்து உங்கள் ஒவ்வொரு ரூபாயையும் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்றாள். வட்டிக்காரன் எதையும் கேட்காமல் மிரட்டிவிட்டு சென்றான். இந்த காட்சியை கண்ட ரன்வீரின் கண்கள் கலங்கின. அலுவலகம் திரும்பியதும் அவன் ஒரு திட்டமிட்டான். சோனியாவிற்கு தானமாக எதுவும் தராமல் அவள் தன் சொந்த காலில் நிற்பதற்கான ஒரு வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று முடிவு செய்தான். அடுத்த நாள் கம்பெனி சார்பில் சோனியாவிற்கு நேர்காணலுக்கான அழைப்பு அனுப்பப்பட்டது. கடிதத்தை பார்த்து சோனியா அதிர்ச்சியடைந்தாள். அவள் இதுவரை எந்த அலுவலகத்திலும் வேலை செய்ததில்லை. ஏதோ தவறு நடந்துவிட்டது என்றுதான் நினைத்தாள். அவள் சாதாரண உடையில் கம்பெனியை அடைந்தாள். இந்த முறை முன்பு அவளை தடுத்த அதே பாதுகாப்பு காவலர் மரியாதையுடன் வணக்கம் செலுத்தினார். ரன்வீர் புன்னகையுடன், சோனியா, எங்கள் கம்பெனியில் தூய்மை மற்றும் மறுசுழற்சி திட்டம் தொடங்கப்பட உள்ளது. அதற்கு கண்ணை மூடிக்கொண்டு நம்பக்கூடிய ஒரு நபர் எங்களுக்கு தேவை. இந்த பொறுப்பை நீ ஏற்றுக்கொள்வாயா என்று கேட்டான். சோனியாவின் கண்கள் கலங்கின. அவள் மெதுவாக, ஆனால் ஐயா, நான் அதிகம் படித்தவள் இல்லையே என்றாள். ரன்வீர் புன்னகைத்து, நேர்மைக்கு எந்த பட்டப்படிப்பும் தேவையில்லை, மற்ற எல்லாவற்றையும் நாங்கள் கற்றுக் கொடுக்கிறோம் என்றான். சோனியா நடுங்கும் கரங்களால் பணி நியமன கடிதத்தை பெற்றுக்கொண்டாள். அவளது வாழ்க்கையின் முதல் மரியாதைக்குரிய வேலை அதுவே ஆகும். நேற்று வரை அவளை அலட்சியமாக பார்த்தவர்கள் இன்று மரியாதையுடன் வரவேற்பதை அவளால் நம்பவே முடியவில்லை. சில வாரங்களிலேயே சோனியா தன் உழைப்பாலும் அர்ப்பணிப்பாலும் அனைவரின் மனதையும் வென்றாள். அவள் நேரத்திற்கு வருவாள், முழு நேர்மையுடன் வேலை செய்வாள், ஒவ்வொரு ஊழியரிடமும் மரியாதையுடன் பேசுவாள். மெல்ல மெல்ல கம்பெனியின் மறுசுழற்சி திட்டமும் வெற்றியடைய தொடங்கியது. ஆனால் வெற்றி இருக்கும் இடத்தில் பொறாமையும் பிறக்கத்தானே செய்யும். அந்த பொறுப்பு தனக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்த்த கம்பெனியின் பழைய ஊழியர் ஒருவன் சோனியாவின் மீது பொறாமை கொண்டான். பழைய கழிவு பொருட்களை சேகரிக்கும் ஒரு பெண் தனக்கு மேலே எப்படி வரலாம் என்று அவன் நினைத்தான். அவன் ஒரு ஆபத்தான திட்டத்தை தீட்டினான். ஒரு நாள் கம்பெனியின் சேமிப்பு கிடங்கிலிருந்து விலையுயர்ந்த இயந்திரத்தின் சில முக்கியமான பாகங்கள் காணாமல் போயின. பிறகு கடைசியாக அந்த சேமிப்பு கிடங்கின் அருகே சோனியா பார்க்கப்பட்டதாக ரகசியமாக வதந்தி பரப்பப்பட்டது. சில நிமிடங்களிலேயே கம்பெனி முழுவதும் இதுவே பேச்சானது. மக்கள் மீண்டும் முணுமுணுக்க தொடங்கினர். கடைசியில், கழிவு பொருள் சேகரிப்பவள் தானே, வாய்ப்பு கிடைத்ததும் பேராசை வந்துவிட்டது போலிருக்கிறது. சோனியா இதையெல்லாம் கேட்டு முற்றிலும் உடைந்து போனாள். அவள் அழுது கொண்டே, நான் எதுவும் செய்யவில்லை, நான் நிரபராதி என்றாள். ரன்வீர் அவளது கண்களை பார்த்தான். கோடிக்கணக்கான பணம் நிறைந்த பையை ₹1 கூட எடுக்காமல் திருப்பி கொடுத்த அந்த நாள் அவனுக்கு நினைவுக்கு வந்தது. அவன் உறுதியான குரலில், கோடிக்கணக்கான பணத்தை பார்த்தும் தன் நேர்மையை விடாத ஒரு பெண் சில இயந்திர பாகங்களுக்காக திருட மாட்டாள். எனக்கு சோனியாவின் மீது முழு நம்பிக்கை இருக்கிறது என்றான். ஆனால் உண்மையான திருடன் இன்னமும் அனைவருக்கும் மத்தியிலேயே இருந்தான். அடுத்த நாள் வெளிவரப்போகும் உண்மை முழு கம்பெனியையும் உழுக்கப் போகிறது. கம்பெனியில் அமைதி நிலவியது. அனைவரின் பார்வையும் சோனியாவின் மீதே இருந்தது. சிலர் இன்னமும் அவளை சந்தேகப்பட்டு கொண்டிருந்தனர். ஆனால் ரன்வீரின் முகத்தில் முழு நம்பிக்கை தெளிவாக தெரிந்தது. அவன் கூட்ட அரங்கிற்கு அனைத்து ஊழியர்களையும் வரவழைத்து அமைதியான குரலில், யார் மீதும் குற்றம் சாட்டுவது எளிது, ஆனால் ஆதாரம் இல்லாமல் ஒருவரின் நேர்மையை சந்தேகிப்பது மிகப்பெரிய அநீதி. உண்மை வெளிவரும் வரை யாரும் சோனியாவை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது என்று கூறினான்.
ரன்வீரின் உத்தரவிற்கு பிறகு கம்பெனியின் பாதுகாப்புத்துறை சேமிப்பு கிடங்கின் அனைத்து சிசிடிவி கேமரா பதிவுகளையும் ஆய்வு செய்ய தொடங்கியது. பல மணி நேரம் ஒவ்வொரு காட்சியும் கவனமாக பார்க்கப்பட்டது. ஆரம்பத்தில் எதுவும் புரியவில்லை. ஆனால் நடு இரவில் ஒரு கேமராவின் பதிவில் அதிர்ச்சியளிக்கும் காட்சி ஒன்று தெரிந்தது. சோனியாவின் மீது பொறாமை கொண்டு சதி திட்டம் தீட்டிய அதே பழைய ஊழியர் இரவில் திருட்டுத்தனமாக சேமிப்பு கிடங்கிற்குள் நுழைந்தான். இயந்திரத்தின் விலையுயர்ந்த பாகங்களை தன் பையில் எடுத்து வைத்து கொண்டு வெளியேறினான். அடுத்த கேமராவில் அவன் அந்த பாகங்களை கம்பெனியின் பின்புறம் உள்ள பழைய சேமிப்பறையில் ஒளித்து வைப்பதும் தெளிவாக பதிவாகி இருந்தது. விடிந்ததும் முழு கம்பெனியும் கூட்ட அரங்கிற்கு வரவழைக்கப்பட்டது. அங்கே காவல்துறையும் இருந்தனர். ரன்வீர் எதுவுமே பேசாமல் திரையில் சிசிடிவி பதிவை ஓடவிட்டான். வீடியோ முடிந்ததும் அரங்கம் முழுவதும் அமைதியானது. சோனியாவின் மீது பொய் குற்றம் சாட்டிய அந்த ஊழியரின் முகம் வெளுத்து போனது. சில நிமிடங்களிலேயே அவன் தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டான். அவன் அழுது கொண்டே, நான் சோனியாவின் வெற்றியை கண்டு பொறாமை கொண்டேன். பழைய கழிவு பொருட்களை சேகரிக்கும் ஒரு பெண் என்னை விட எப்படி உயிரை செல்ல முடியும் என்று நினைத்தேன். அதனால்தான் அவளை பழிவாங்க முயன்றேன் என்றான். காவல்துறை அவனை கைது செய்து அழைத்து சென்றது. அரங்கத்தில் இருந்த ஒவ்வொரு ஊழியரும் வெக்கி தலைகுனிந்தனர். யோசிக்காமல் சோனியாவை சந்தேகப்பட்டவர்கள் இப்போது தலைகுனிந்து நின்றனர். பலர் அவளிடம் வந்து கைகூப்பி மன்னிப்பு கேட்டனர். சோனியாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. ஆனால் அவள் யார் மீதும் குறை சொல்லவில்லை. அவள் தவறு என்று மட்டுமே கூறினாள். மனிதர்களிடம் நடக்கக்கூடியதுதான், ஆனால் அதை ஒப்புக்கொள்வதுதான் மிகப்பெரிய தைரியம் என்றாள். ரன்வீர் புன்னகைத்தான். தான் சரியான நபரையே நம்பியிருக்கிறோம் என்று அவனுக்கு மீண்டும் உறுதி ஏற்பட்டது. சில நாட்களுக்கு பிறகு கம்பெனியின் தொடக்க தினத்தை முன்னிட்டு ஒரு பிரம்மாண்ட விழா ஏற்பாடு செய்யப்பட்டது. டெல்லியின் பல தொழிலதிபர்கள், அதிகாரிகள், செய்தியாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அங்கே வந்திருந்தனர். மேடையில் ரன்வீர் அனைவரின் முன்னிலையிலும் சோனியாவை அழைத்தான். சாதாரண சேலை அணிந்து பணிவான புன்னகையுடன் சோனியா மேடைக்கு வந்தபோது அரங்கம் முழுதும் கைத்தட்டலால் எதிரொலித்தது. ரன்வீர், இன்று நான் உங்களுக்கு ஒரு பெண்ணை அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். நேர்மைக்கு எந்த விலையும் நிர்ணயிக்க முடியாது என்பதை எனக்கு கற்றுக் கொடுத்தவள் இவள். கோடிக்கணக்கான ரூபாய் கண்முன்னே இருந்த போதிலும் இவள் பேராசைப்படவில்லை. பிறகு பொய் குற்றச்சாட்டுகளை சுமந்த போதிலும் தன் பொறுமையை இழக்கவில்லை. இதுபோன்ற மனிதநேயமே சமூகத்தின் மிகப்பெரிய மூலதனம் என்றான். அவ்வளவு கூறிவிட்டு கம்பெனியின் புதிய நேர்மை மற்றும் சமூக பொறுப்புணர்வு துறையின் பொறுப்பாளராக சோனியாவை நியமிப்பதாக அறிவித்தான். அத்துடன் அவள் வாழ்வதற்கு ஒரு சிறிய மரியாதைக்குரிய வீடு, அவளது தாயாரின் முழு மருத்துவ செலவு மற்றும் அவளது மேல் படிப்பிற்கான ஏற்பாடுகளும் கம்பெனி சார்பில் செய்யப்படும் என்றும் அறிவித்தான். இதை கேட்டதும் சோனியாவின் கண்களிலிருந்து கண்ணீர் பெருகியது. அவள் மேடையிலேயே கைகூப்பி, ரன்வீர் சார், நீங்கள் எனக்கு தானம் தரவில்லை, எனக்கு மரியாதையை கொடுத்திருக்கிறீர்கள். இதுவே எனக்கு மிகப்பெரிய செல்வம் என்றாள். அரங்கத்தில் அமர்ந்திருந்த பலரின் கண்களும் கலங்கின. சில மாதங்களுக்கு பிறகு சோனியா தன் பணியை முழு நேர்மையுடன் ஏற்றுக்கொண்டாள். கம்பெனியில் கழிவு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சிக்கான ஒரு சிறப்பான அமைப்பை அவள் உருவாக்கினாள். இதனால் கம்பெனிக்கு நிதி லாபமும் கிடைத்தது, சுற்றுச்சூழலும் பாதுகாக்கப்பட்டது. குடிசை பகுதியை சேர்ந்த பல ஏழை மக்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு அவள் வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாள். இப்போது அவர்களும் மரியாதையுடன் வேலை செய்து தங்கள் குடும்பத்தை காப்பாற்ற தொடங்கினர். ரன்வீர் அடிக்கடி கூறுவான், அன்று சோனியா நினைத்திருந்தால் என் பையை எடுத்துக்கொண்டு என்றென்றைக்குமாக மறைந்திருக்க முடியும். ஆனால் அவள் பணத்தை தேர்ந்தெடுக்கவில்லை, தன் குணத்தை தேர்ந்தெடுத்தாள். யார் தன் குணத்தை தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்களின் தலையெழுத்தை கடவுள் மாற்றி விடுகிறார். ஒரு நாள் சோனியாவை முதலில் வாசலில் தடுத்த அதே பாதுகாப்பு காவலர் அவளிடம் வந்தார். அவரது கண்களில் வெட்கம் இருந்தது. அவர், சகோதரி, என்னை மன்னித்து விடு, உன்னை ஆடைகளை வைத்து எடை போட்டு விட்டேன், மனித நேயத்தை பார்த்து அல்ல என்றார். சோனியா புன்னகைத்து, ஒரு மனிதனின் அடையாளம் அவனது ஆடைகளில் இல்லை, அவனது செயல்களில் தான் இருக்கிறது. இந்த விஷயத்தை நீங்கள் கற்றுக்கொண்டால் எனக்கு உங்கள் மீது எந்த குறையும் இல்லை என்றாள். காலம் கடந்தது. சோனியாவின் தாய் முற்றிலும் குணமடைந்தார். குடிசைக்கு பதிலாக இப்போது அவர்களின் சிறிய அழகான வீடாக மாறியிருந்தது. வீட்டின் வெளியே ஒரு வேப்ப மரம் இருந்தது. அதன் அடியில் அமர்ந்து சோனியா அடிக்கடி அப்பகுதி குழந்தைகளுக்கு பாடம் கற்பித்து வந்தாள். அவள் அவர்களுக்கு எப்போதும் ஒரே ஒரு விஷயத்தையே கற்றுக் கொடுத்தாள். வறுமை என்பது வெட்கக்கேடான விஷயம் அல்ல, ஆனால் நேர்மையின்மைதான் மிகப்பெரிய வறுமை. ஒரு நாள் மாலை ரன்வீர் அந்த வீட்டிற்கு வந்தான். குழந்தைகள் சோனியாவின் பேச்சை மிகுந்த கவனத்துடன் கேட்டுக்கொண்டிருப்பதை அவன் கண்டான். ரன்வீர் புன்னகையுடன், சோனியா, நீ உன் வாழ்க்கையை மட்டும் மாற்றிக்கொள்ளவில்லை,
இன்னும் பலரின் வாழ்க்கையையும் மாற்றத் தொடங்கியிருக்கிறாய் என்றான். சோனியா பணிவுடன், ஐயா, அன்று நீங்கள் எனக்கு பரிதாபத்தை காட்டாமல் ஒரு வாய்ப்பை வழங்காமல் இருந்திருந்தால் நான் இன்றைக்கும் எங்கே இருந்தேனோ அங்கேதான் இருந்திருப்பேன் என்று பதிலளித்தாள். ரன்வீர், வாய்ப்பை அதை மதிக்க தெரிந்தவர்க்கே வழங்க வேண்டும். அதை நீ நிரூபித்தும் காட்டிவிட்டாய் என்றான். டெல்லி நகரத்தில் மெல்ல மெல்ல சோனியாவின் கதை மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய தூண்டுதலாக மாறியது. பள்ளிகளில், சமூக நிகழ்ச்சிகளில் மற்றும் பல அமைப்புகளில் அவளது நேர்மை முன்னுதாரணமாக கூறப்பட்டது. கோடிக்கணக்கான ரூபாயை திருப்பி கொடுத்த அந்த சாதாரண பெண் மனிதனின் மிகப்பெரிய அடையாளம் அவனது குணநலனை தவிர அவனது சொத்து அல்ல என்பதை நகரம் முழுவதற்கும் கற்றுக் கொடுத்து விட்டாள் என்று மக்கள் பேசிக்கொண்டனர். நண்பர்களே, நேர்மையின் பாதை ஒருபோதும் எளிதானது அல்ல. ஆனால் இறுதியில் அந்த பாதையே மரியாதை, நம்பிக்கை மற்றும் உண்மையான வெற்றிக்கு இட்டு செல்கிறது. மனிதனின் உண்மையான செல்வம் அவனது குணமே தவிர அவனது வங்கி சேமிப்பு அல்ல. சோனியாவின் நேர்மையும் ரன்வீரின் நம்பிக்கையும் உங்கள் மனதை தொட்டிருந்தால் இந்த கதையை உங்கள் குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் தவறாமல் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.